வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப், யூஎஸ்பி போர்ட்டோடு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வரைக்கும் நவடேஸ் வரக்கூடிய எல்லா எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸையும் செக் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு, வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ட்ராக் ஃபெயிலியர் இல்லையா பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நாம் சர்வீஸ் பண்ண போகிறோம். நாம் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருவாகிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை நமக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டு வந்திருக்கு, என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டா நாம் அதை யூஸ் பண்ண கற்றுக்கலாம். சர்வீஸை மேம்படுத்தணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், சிம்பிளாக இது ஒரு லிக்யூட் பேஸ்ட். இது ஒரு லிக்யூட் பேஸ்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், சாலிட் பேஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம். ரெட் கலரில் ஒரு பேஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ரெட் கலரில் ஒரு பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட்டு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோரல்லெஸ் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். எங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு கூட நாங்கள் இதுதான் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் விலை கம்மி அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா? பட் நான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சில காரணங்களும் சொல்லியிருக்கேன். 1 செகண்ட் சொல்ல வேண்டியதில்லை. பெஸ்ட் ஒன் இந்த குயிக் ஃபிக்ஸ் பேஸ்ட். இது நல்லாயிருக்கும். இதோட காஸ்ட்லியெல்லாம் இருக்குது, வேண்டாம். நம்ம கொஞ்சம் செலவு கம்மியாக பண்ண முடியும். ஸோ இந்த பேஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த லிக்விட் பேஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு காம்பவுண்டை எடுக்கணும் இல்லை பற்ற வைக்கணும் அப்படின்னா சால்டரிங், டீசால்டரிங் பண்ணும்போது ஒரே ஒரு ட்ராப் லிக்விட் பாலிஷ் விட்டுட்டு, பேஸ்ட் விட்டுட்டு நீங்கள் ஹீட் பண்ணி ப்ளோயரை யூஸ் பண்ணி எந்த ஒரு கிரிட்டிக்கலான காம்பவுண்ட்ஸு கூட என்ன பண்ணலாம், நேர்த்தியாக எடுக்க முடியும், பற்ற வைக்க முடியும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க, பழைய போர்டு இருந்தான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரைட். தென் அடுத்தபடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டீசல் பம்ப் இருக்குது. இப்போ எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா, ஏன்னா ரிமோட் பிளேஸில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடைகளுக்கு போய் வாங்குறோன்னா ஒரு நாள் ஆகும், இல்லை கடையில் போய் கேட்டாலும் இந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இது கொரியரில் உடனே அவங்களுக்கு அனுப்ப முடியும். கட்டாயம் கிடையாது, பக்கத்தில் கடையில் இருந்தால் வாங்கிக்கிங்க. கிடைக்கலைன்னா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நான் கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே. தென் இது என்னது, இது ஒரு சால்டரிங் ஸ்டாண்டு. இது சால்டரிங் ஸ்டாண்டு. இது இந்த மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால், நெசசிட்டினா நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்டரிங் அண்ட் ஸ்டாண்ட் இருந்துன்னா கொஞ்சம் கன்வீனியாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு நட்டு ஸ்க்ரூ ஒன்று வந்துடும். ஸோ அதன் மூலிமா என்ன பண்ணலாம், இதை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ஹார்டாக இருக்கும், பொசிஷன் நிற்கும். பொதுவாக சால்டரிங் அண்ட் இந்த மாதிரி பாட்டமாக வைக்காமல், இல்லை பவுடர் டப்பாக்குள்ளெல்லாம் வைக்காமல், ஓப்பன் ஏரில் வைக்காமல், ஏதாவது கட்டையிலெல்லாம் வச்சு புகை வந்துட்டுருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அலாய் மேலே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இந்த ப்ராப்பர் டூல் கிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு இயல்பாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் கொண்டு இருக்கோம். இப் நெசசரி, தேவைப்பட்டால் மட்டும். கிடைச்சா வாங்கி, கிடைக்கலினா உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன். ஓகேவா? இது ஒன்று இருக்குது. ஓகே. தென் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், இது சால்டரிங் அயான். இதில் வித் கண்ட்ரோலோடு இருக்குது. 60 வாட்ஸ் அயான். இது 5+1 6 பிட்டு இதில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன். ஓகேவா? தென் ஒரு பிசிபியெல்லாம் நீங்கள் சால்டர் பண்ணணும், இல்லை சால்டர் பண்ணி எடுக்கணும். ஒரு ஸ்கேலர் போர்டாக இருக்கட்டும், இல்லை மொபைல் போர்டாக இருக்கட்டும், இல்லை பிடி போர்டு, இந்த மாதிரி ப்ரோலாஜிக்கல் போர்டு, இதுலையெல்லாம் ஒரு காம்பனன்ட்ஸ், பர்டிகுலர்லி எஸ்எம்இ காம்பனன்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிசிபி பிக்சர் வேணும், பிசிபி ஹோல்டர் கண்டிப்பாக வேணும். வேணா வாங்கிக்கலாம். தென் அடுத்து டீசால்டரிங் வேக்கு நல்ல குவாலிட்டி, வேணா மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே. தென் இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன். இதில் ஹெல்பிங் ஹேண்ட், மேக்னிஃபிசன் கிளாஸ். ஹெல்பிங் ஹேண்ட் 1, மேக்னிஃபிசன் கிளாஸ் அல்லது மேக்னிஃபையர் 2, வித் எல்இடி லைட் 3, 4 சால்டரிங் ஸ்டாண்டு. நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, ஒரு சால்டரிங் ஸ்டாண்டு. அந்த சால்டரிங் ஸ்டாண்ட் இதெல்லாம் ஒன்று அடங்கின ஒரு சர்வீஸ் பெஞ்ச், ஒரு டேபிள். இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது ஒன்று. இல்லை சின்ன சின்ன போர்டு சர்வீஸ் பண்ணணும், பர்டிகுலராக கம்ப்யூட்டர் வரக்கூடிய போர்டு,
யூனிவர்சல் போர்டு, எல்இடி டிவியில் யூனிவர்சல் போர்டு, மதர் போர்டு, இன்வெர்ட்டர் போர்டு, இதெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்பர் சால்டரிங் பண்ண முடியும். இந்த யூனிட் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. சரி, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு யூனிட்டுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இது தேவைதானா அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன், 4-in-1, ஒரே இடத்துல 4. ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு மேனுவல் இருக்குது. ஆப்ரேட்டிங் அல்லது ஃபிக்ஸிங் மேனுவல் இதில் ஒன்று இருக்குது. இது எப்படி ஃபிட் பண்ணணும், ஒரு ஒர்க் டேபிளுக்கு எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில் இதில் இருக்குது. ஓகேவா? இது அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அந்த அசசரிஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு கவரில் இது ஒரு சைனீஸ் மேக்கு. பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இத்தனை பொருள் இருக்குது. ஓகேவா? இது பார்த்தாவே தெரியுது உங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ஒரு ஃபிட்டிங்ஸ். இதெல்லாம் இதில் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸு. இந்த ஃபிட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. நான் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த மேனுவலில் இந்த ஃபிட்டிங் மேனுவல் கொடுத்துருக்கு இல்லையா, அதன் மூலிமா என்ன பண்ண முடியும் நம்மளால். இந்த மாதிரி இருக்குது. இது 2 குரோக்கடைல் கிளிப்புன்னு தெரியும். குரோக்கடைல் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ். இதில் ஒரு மேலே ஒரு அன்ஸ்க்ரூ பண்ணலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல டைட் வைக்க முடியும். பாருங்கள், இது சென்டர் ராடு, பேலன்ஸ் ராடுன்னு சொல்லுவோம். நடு சென்டரில் இருக்கக்கூடியது இந்த யூனிட்டில். இந்த இடத்துல 2 குரோக்கடைல் கிளிப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிட் பண்ண முடியும். அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு 2 இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கிட்டு ஒன்று இருக்குது. தென் இது சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு. இது வேணுங்கிற பொசிஷனில் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதுதான் மெயின் யூனிட் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்குது. இந்த பொருளை ஒரு 16 டைம்ஸ் இது மேக்னிஃபிகேஷன் பண்ணுக்கும். ஓகேவா? அப்போ 2 மேக்னிஃபிகேஷன் கிளாஸு கம்பைண்டாக ஒன்றுக்குள்ளே இருக்குது. இதில் மேலே ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சு மூலிமா இந்த லைட்டில் வெளிச்சம் வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் பாட்டமில் ஒரு ஹோல்டர் இருக்குது. இதில் ஒரு AAA செல், 3 செல் இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். AAA செல். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அன்ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. அன்ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது நாம் இந்த சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டை இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட் வச்சுட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும். இப்போ நான் ரைட்டில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சால்ட்ரிங் ஏன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சால்ட்ரிங் ஏன், இந்த சால்ட்ரிங் ஏனை இப்படி ரைட்டில் போட்டுக்கலாம். சால்ட்ரிங் ஏனை இந்த இடத்துல ரைட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரண்டில் வேணால் ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். இல்லை பேக்கில் வச்சனாலும் பேக்கில் வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 பொசிஷன் 4 பொசிஷனுக்கு நம்ம பண்ணலாம். இப்போது சால்ட்ரிங் ராடு பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனை நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதை வெளியே எடுத்துகிட்டு நான் ஃபிட் பண்ணல, சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஷோக்கு தான் வச்சேன். ஓகே, தென் இதில் இருக்கக்கூடிய இந்த லைட் இருக்கு இல்லையா, இது எந்த டைரக்ஷனில் வேணாலும் என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். அதே மாதிரியே ரொட்டேட் பண்ண முடியும் ஃபுல்லாக. எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மேலே அப்வேர்ட் லோவேர்ட் பண்ணலாம். 2 பவர்ஃபுல் எல்இடி இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, நான் AAA செல் பண்ண உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். 3 நம்பர்ஸ். இப்போ நான் 1 இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட் எரியுது.
ஓகே, லைட் இருக்குது, வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆன் பண்ணிடுறேன், இருக்குது. ஸோ இதனால் எந்த போர்டு வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ஏங்கிலையும் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு சால்டிங் அண்ட் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 150 ருபீஸ் வருது சால்டிங் அண்ட் ஸ்டாண்டு. ஓகேவா? ஒரு போர்ட்டபிள் கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மேக்னிஃபிஷன் கிளாஸ் வாங்கினீங்க அப்படின்னா வித்து எல்இடியோட லைட்டோட வேணும்னா 150 காஸ்ட் வருது, இல்லைனா 250 வரும். சப்போஸ் எல்இடி லேம்ப் பெருசு வாங்குறதா இருந்தால் 550 காஸ்ட் வருது. ஓகே, தென் இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தாலும் வேறு என்ன இதில் சௌகரியம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் இது உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு சௌகரியமாக ஒரு ரெண்டாவது ஒரு ஆள் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராடக்டை நம்ம சால்டர் பண்ணலாம், டீசால்டர் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். பர்டிகுலராக ஒரு மினி ப்ராஜெக்ட்லாம் அசம்பிள் பண்ணுறதா இருந்தால் இந்த க்ரோடல் கிளிப் இருக்கு இல்லையா, இந்த க்ரோடல் கிளிப்பில் என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ லென்ஸில் உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு யூனிவர்சல் போர்டு இருக்குது. இந்த யூனிவர்சல் போர்டு கீழே வைக்கிறேன். பாருங்கள், மேக்னிஃபிஷன் ஃபுல்லாக மேக்னிஃபிஷன் ஆகுது. இன்னும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எப்போது அப்படின்னா, இந்த சென்டர் பீம் இருக்கு இல்லையா, இதை நவுத்தி சென்டர் ராட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிசிபியை இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ பெண்டித்தாவ் பண்ண முடியும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அசம்பிள் பண்ணுறதுக்கும் பிகினர்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இதை நான் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலாம், இது சென்டர் பீமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு யூனிட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன், ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் டேக்கும், வீடியோ லென்த்தியாக இருக்கும் அப்படின்னால ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு புரியுது. மேலே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பீம் என்ன பண்ணியிருக்கேன், 2 க்ரோக்கடைல் கிளிப் இருக்குது. இது மூலியம் சென்டர் ஆள் மூலிமா இது ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த வீடு ஃபிக்ஸடாக நிற்குது. இது ஒரு எல்சிடி எல்இடி டிவி ஸ்கேலர் போர்டு, இந்த மாதிரி போர்டெல்லாம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த வோல்ட் அளக்க வேண்டியது கம்பல்சரி அளக்க வேண்டியது இருக்கும். இந்த ஐசியோட நேம், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இதை ஜம்பர் அடிக்கிறது, இல்லை அப்படின்னா அதுலேருந்து டீசால்வ் பண்ணுறது, இல்லைனா சால்ட்ரிங் பண்ணுறது, இதெல்லாம் நுணுக்கமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மைக்ரோ அயன் இருக்கும். இந்த மைக்ரோட பொசிஷன் எங்கே வேணால் மாற்றிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். தென் இப்போ இது இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் பாருங்கள், இப்படி ஒரு சின்ன ஒரு லைட் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளிப் இருக்குது. இதை ஸ்க்ரூ பண்ணும்போது கீழே இறக்க முடியும். இல்லை அப்படின்னா இதை என்ன பண்ண முடியும், மேலே கொண்டு முடியும். உங்களுக்கு என்னென்ன கன்வீனியண்ட்டாக வேணுமோ அது எல்லாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேரை ஹெல்பிங் ஹேண்ட் டூல். மேக்னிஃபிஷன் லைட், ஒரு எல்இடி இருக்குது, கூடவே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சால்டரிங் ஹேண்ட் ஸ்டாண்டு. இதெல்லாம் 4-in-1 ஒரே அசம்பிளியாக இருக்குது. பிகினர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சின்ன சின்ன போர்டு அசம்பிள் பண்ணுறது, இதில் காமன்ஸ் வோல்ட் அளக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஓகே, ரெண்டாவது மேக்னிஃபிஷன் கிளாஸ் நம்ம எந்த சைஸில் வேணாலும் மேலே டாப்பில் எப்படி வேணாலும் மூவ் பண்ண முடியும். இல்லை ஒன்று கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த போர்டாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த போர்டு எடுத்துடலாம். இந்த போர்டு எடுத்துகிட்டு இது ஒரு சாம்சங் போர்டு இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இந்த போர்டுனுடைய ஒரு இன்னர் பார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மேக்னிஃபிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், ஒரு பொருளோட வேல்யூ எல்லாம் பார்க்க முடியும். இல்லை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், உங்களால் இதை எல்லா ஏங்கிலையும் விரிச்சிக்க முடியும். அகலமாக எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம், சைடில் தள்ளி வச்சுக்கலாம், மேலே கொஞ்சம் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போர்டு. இல்லை இன்னொரு யூனிவர்சல் போர்டு இருக்குது. ஓகேவா? இந்த யூனிவர்சல் போர்டு அந்த கூட அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ஃபிட் பண்ண முடியும். நீங்கள் போர்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடிக்கு இதை என்ன பண்ண முடியும், ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதன் மூலிமா என்ன பண்ண முடியும், இப்படி பார்க்க முடியும். பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய காமெண்ட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. உங்களுக்கு வீடியோ ஆங்கிள் கொஞ்சம் முன்ன பின்ன வராது. ஓகே, இப்போ இருக்கா, இந்த மாதிரி இருக்குது. இதன் மூலிமா கூட நான் ஒரு ஸ்கேலர் போர்டை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ண முடியும், இந்த போர்டை பார்க்க முடியும். இதில் இன்னரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் மூலிமா ஒரு சின்ன ஒரு பொருளை கூட மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, எப்போது இதனுடைய பர்பஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிது. ஒரு பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதனுடைய அசம்பிளி மெத்தட் எல்லாமே இந்த புக்லெட்டில் இருக்கும்.
ஓகேவா? இதன் மூலிமா நீங்கள் பார்த்து ஹவு டு ஃபிட் அப்படின்னு பண்ணிக்கலாம். போத் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இது வந்து இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொன்னது தான் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுற ஒவ்வொரு என்ஜினிட்டையும் கம்பல்சரி இருக்கணும். அசம்பிளிங் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ஒரு சர்க்யூட்டை டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ஏற்கனவே 1 செகண்ட் இதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு ஓடிசி கேபிள் இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பிரைட்னஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். பொதுவாக இந்த யூனிட்டை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு தான் மூவ்மெண்ட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த ஏங்கிளில் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்த் எந்த போர்ஷன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், நான் சென்ட் டு யூ. ஓகேவா? நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.